அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் துளாராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசி அன்பர்கள், வேட்டைக்கு தயாராகுங்கள். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே அடுத்த 58 நாட்கள் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானத்தை உயர்த்த கொடுக்க போகிறது. தந்தை வழி சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து துளாராசி என்பதற்கு கிடைக்க போகிறது. சகல பாக்கியங்களை செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். துளாராசி என்பர்கள் தயாராக இருங்கள். துலாம் ராசிக்கு செவ்வாய் யார் என்று பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தனம், வாக்கு, குடும்ப வாழ்க்கை, நட்பு களத்திராதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். 2-7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக செவ்வாயே வருகிறார். அவரே மாரகாதிபதி. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு தான் துளாராசிக்கு 2வது வீடாக வருகிறது. உங்களுடைய பேச்சு நான் சொன்னது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பெரும்பாலும் நீங்களே நினச்சிக்குவீங்க. மற்றவர்கள் சொல்வதை அறிந்து புரிந்து கேட்டு செயல்படுவது கொஞ்சம் குறைவு தான். மற்றவர்கள் ஒரு வார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே லாஸ்ட் எண்டு வரை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை துளாராசி என்பர்கள் செய்து கொள்வீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது வீடு, உங்கள் ராசிக்கு 2வது வீடு. மற்றவர்கள் பேசுவதை, மற்றவர்களுடைய அறிவுரை ஐடியாவை முழுமையாக கேட்டு செயல்பட்டால் துளாராசி எப்போதுமே திராசு போல் உறுதியாக இருக்கும். பேச்சில் ஒரு பிடிவாதமாக இருப்பது துளாராசிக்காரர்கள். 2வது வீடு 8வது வீடாக உங்களுக்கு வரும்போது முகத்தில் காயம், தழும்பு, பல்வலி, மூட்டு, கை கால் எலும்பு வலி இதெல்லாம் ஏற்படும். உண்மையே பேசினாலும் குறிப்பாக உங்கள் பெற்றோர்களே, உடன் பிறந்தவர்களே நம்ப மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நல்லா வளர்ச்சி அடையும். ஆண்கள் பெண்களை குறை சொல்லக்கூடாது. பெண்கள் ஆண்களை குறை சொல்லக்கூடாது. செவ்வாய் பகவான் பெண்கள் கலத்தரக்காரகன். துளாராசியின் அதிபதி சுக்கிரன் ஆண்கள் கலத்தரக்காரகன். ஆண்கள் பெண்களை குறை சொல்வதும், பெண்கள் ஆண்களை குறை சொல்வதும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே கேடு விளைவிப்பதாக இருக்கும். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். செவ்வாய் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி நிலம் சகோதரக்காரன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன். 2ல் 1 நீயா நானான்னு மோதி பார்க்கறது, சண்டை போடுறது, வீர தீர அதிபதியாக செவ்வாய் வருகிறார். பற்கள், எலும்பு, இரத்தக்காரகன். யூனிஃபார்ம் வேலை, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், போக்குவரத்து தொழிலாளர்கள் செவ்வாயினுடைய காரகத்துவம். விவசாயம், பூஞ்செடி, கம்பிவேலி, செம்மண் பூமி, மண் நிலம் சார்ந்த தொழிலுக்கு காரகத்துவம். வாக்குவாதம், எதிர்வாதம் செய்து விடாமுயற்சியுடன் வெற்றியா தோல்வியான 2ஐயும் சந்திக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலில் வெப்பம் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம். ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய். துளாராசி என்பதற்கு அந்த சக்தி மிகுதியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை தான் அந்த சக்தி. அந்த சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமாக இருக்கும். அந்த சக்தியை நீங்கள் செயல்பட விடாமல் தடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை செயலிழந்து விடும். இதை துளாராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே
தனம் வாக்கு குடும்ப கலத்திரக்காரகன் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 58 நாட்கள் பாக்கியங்கள் உண்டு. ராசி கேந்திராதிபதி 9வது வீட்டிலே அமர்ந்து விரயத்தையும் 3வது வீட்டையும் 4வது வீட்டையும் பரி செய்வார். தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழி இதே ஒரு போராட்டம், சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழி இதே பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த துளாராசி என்பளுக்கு அடுத்த 58 நாட்கள் தீர்வுக்கு வரும். தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். அவமானம் கெட்ட பெயர் நீங்கும். பண விரயம் குறையும். அலைச்சல் குறையும். ஓரிடத்தில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 9வது வீட்டில் பாக்கியத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது துளாராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. அல்லது தொலைத்தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் வருவாய் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12வது வீட்டை குருவும் செவ்வாயும் பாரி செய்யும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றாக உறக்கம் வரும். மனக்குழப்பங்கள் நீங்கும். நீண்ட தூர யாத்திரை, ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு 3வது வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கோச்சிக்காமல் துளாராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. பாக்கியத்திலே 9வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையாரிடம், தந்தை வழி உடன் பிறந்தவரிடம் எதிர்வாதங்கள் செய்யாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு எகடாவட பேச்சுகளை துளாராசி என்பவர்கள் தந்தையிடமும் தந்தை வழி உறவுகளிடமும் நீங்கள் பணிந்து செல்வது நல்லது. தந்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். வயதில் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். வாடா போடா அப்படின்னு பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை துளாராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. நல்ல வீடு கட்டலாம். பழைய வீட்டை பராமரிக்கலாம். வீடு, நிலம், சொத்து வாங்கலாம். செவ்வாய் பகவான் பார்வையில் தான் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். குடும்பத்தில் தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி என்பவருடைய குடும்பத்தில் உண்டு. துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பாக்கியங்கள் மேலோங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், பிரியம், போகச்சுகம் உண்டு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரிய அளவு சனி பகவான் மூலம் துலாம் ராசி என்பதற்கு தொந்தரவுகள் குறைவு. மகன் மகள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் ராகு 6ஆம் வீட்டில் வரும்போது கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லை. அப்படியே கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது எதிரி பகை தொந்தரவுலாம் இருக்காது. நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை, நல்ல வருமானம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது துளாராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் முயற்சிகள் கடினமாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ அப்படின்னு எந்த செயல்பாடும் செய்யக்கூடாது. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பயண அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. கையில் பணப்புழக்கம் உண்டு. தடையின்றி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை தாத்தா பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. விவசாயிகளுக்கு பயிர் நன்கு செழித்து வளரும். விவசாயிகளுக்கு வெள்ளாமை நன்றாக இருக்கும். ஆடு மாடு கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும். மண் நிலம் வீடு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த 58 நாட்கள் துளாராசி என்பளுக்கு நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி
வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுகிறது. செவ்வாய் பயிற்சி துளாராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.